ஓகே, இந்த கோட் வந்து கடவுளை அட்டாக் பண்ணல, ஹியூமன் மைண்டோட உண்மையை தான் எக்ஸ்போஸ் பண்ணுது. இந்த இமேஜ் பாருங்களேன். இந்த இமேஜில் இருக்க ஒரு பேர் வந்து ஃப்ரெட்ரிக் நீச்சே. இவரோட கோர் பிரின்சிபல்ல முக்கியமான ஒரு விஷயமா தான் இந்த விஷயம். அவர் சொன்ன விஷயம் தான் அது. காட் இஸ் டெட், காட் ரிமைன்ஸ் டெட் அண்ட் வி ஹேவ் கில்ட் ஹிம். அவரோட கோர் பிலாசபில இது ஒன்று. அண்ட் இதை வந்து எக்கச்சக்கமான பேர் அவர் படிக்கும் போது தப்பாக தான் நினச்சிப்பாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு 20-25 வயசு 30 வயசுல படிக்கும்போது மெச்சூர்ட் ஆயிருக்க மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் உலகம் என்ன சொல்லுது, ரிலீஜன் வைஸ் தான் கடவுளை பார்ப்பாங்க. ஸோ இவர் அதற்கும் அப்பாற்பட்டு ஒரு விஷயத்த அங்கே கன்வே பண்ணியிருப்பாரு, இங்கே என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த இடத்துல இந்த கான்டெக்ட் எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். முக்கியமானது இது. குறிப்பாக வந்து கடவுள் இல்லைன்றதெல்லாம் சொல்லலை. அவர் சொன்னதை வந்து உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் கடவுள்கிட்ட தள்ளி விட்டதுனால மனுஷன் கடவுளை கொலை பண்ணிட்டான். புரிஞ்சுதா? இதை இன்னும் டீப்பா பார்க்கலாம். மனுஷங்க எப்ப பார்த்தாலும் ஒரு விஷயம் சொல்லி பார்த்துருப்பீங்க இல்லையா, கடவுள் எல்லாத்தையும் கடவுள் பார்த்து பார்ப்பா, எது இருந்தாலும் கடவுள் பார்த்து பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி சொல்லும் போது உங்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, உங்க மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிக்குது. நீங்க எடுக்கிற ஆக்ஷன் வந்து இமீடியட்டா ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க, ஏன்னா கடவுள் பார்த்துக்கிறான் அப்படின்றது மூலியமா. அப்போ முக்கியமா உங்களோட growth அப்படியே ஸ்தமிக்குது. பாஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க உங்க growth. ரிலீஜன் எப்போதுமே கம்ஃபர்ட்டை தான் கொடுத்துட்டே இருக்கும் மனிதர்களுக்கு. உங்களோட கம்ஃபர்ட் வந்து ஒரு அர்ஜென்சியை கொண்டு போட்டுரும். ஆனா நீங்க குறிப்பா இந்த விஷயத்த பாருங்க, நீங்க கிரியேட் பண்ற அந்த அர்ஜென்சி தான் உங்க வாழ்க்கையே சேஞ்ச் பண்ணி கிரியேட் பண்ணும். பட் அதையே நீங்க ஸ்டாப் பண்ணிடுறீங்களே. மேனிஃபெஸ்டேஷன் எப்போ ஃபெயில் ஆகும் தெரியுமா? நீங்க எப்ப பார்த்தாலும் ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்பதான் ஃபெயில் ஆகும். ஏன்னா நீங்க டிசைட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு பதிலாக நீங்க ப்ரே பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்க எடுக்கிற ஒரு டிசிஷனையும் தான் பதிவு பண்ணிட்டே இருக்கும் உங்க ப்ரேயர்ஸ்க்கு. இல்ல, இந்த கோட்டை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஒரு பயம் கொடுக்குற மாதிரி இருக்கும், பட் உண்மை அது இல்லை. இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, ஏன்னா அது குறிப்பா எக்ஸ்கியூஸை உங்ககிட்ட இருந்து ரிமூவ் பண்ணுது. பிளேம் பண்ண யாரும் இல்லை, உங்களை சேவ் பண்ணவும் யாரும் இல்லை, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. புரியுதா? ஸோ இங்க கடவுளை ஒரு காரணம் காட்டி எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சிட்டு இருக்காங்க. அதை தான் அவர் பாயிண்ட் அவுட் பண்ணாரு. அப்போ குறிப்பா கடவுள் சாகல, உங்களோட டிபெண்டன்சி தான் செத்து போச்சு. அது சாகிறது மூலியமா ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்குள்ள பிறந்துருச்சு. புரிஞ்சுதா? ஸோ எவ்வளோ அற்புதமான விஷயம் அது.